பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். செல்வி, செல்வி. அது வாரேன். வீட்டை சுத்தமா வச்சுக்க செல்வி கிட்ட தான் கத்துக்கணும். வீட்டுக்குள்ளேயும் சுத்தமா வச்சுக்கிறா, வீட்டுக்கு வெளியேயும் நல்லா சுத்தமா வச்சிருக்கா. வள்ளி, நீதானா? என்ன வெளியே நின்னுப்புட்ட? நான் யாரோன்னு இல்லை நினைச்சேன். உள்ள வர வேண்டியது தானே. இருக்கட்டும் செல்வி, இன்னும் ஒரு 4 நாள்ல என் பொண்ணு மாப்பிள்ளையும் வராங்க. அதான் கோழியும் முட்டையும் வேணும், எடுத்து வைன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுக்கு என்ன, எடுத்து வச்சிடுறேன். என்னைக்கு வேணும்னு மட்டும் சொல்லு, நானே வீட்டுக்கும் கொண்டாந்து தந்துடுறேன். பரவாயில்ல செல்வி, புதன்கிழமை காலையில் நானே வந்து வாங்கிக்கிறேன். ஆகட்டும் வள்ளி. ஏன் செல்வி, கோழிகள்லாம் இடம் மாத்திட்டியா என்ன? ஆமாம் பிள்ளை, கோழிகளை வளர்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பண்ணை குட்டை போடுறோம், மீன்களை வளர்க்கலாம்னு. அட, அப்போ மீனும் உங்ககிட்டயே வாங்கிக்கலான்னு சொல்லு. கண்டிப்பா. இப்படி கோழியும் மீனும் சேர்த்து வளர்க்குறதுனால கூடுதல் லாபமும் கிடைக்கும்ல. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நிறைய செலவுகளும் குறையும். இது போல் பண்ணையெல்லாம் நேர்லேயே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. வேலை முடிஞ்சதும் சொல்லு, நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு என்ன, அவசியம் சொல்கிறேன். வள்ளி, இந்த முறையில் லாபகரமாக பண்ணையை செஞ்சுக்கிட்டு இருக்க விவசாயி ஒருத்தரை நான் இப்போ போய் பார்க்க போகிறேன். அவரை பார்த்து சில விவரங்களை தெரிஞ்சுக்க போகிறேன். நீயும் வரியா? கண்டிப்பாக வரேன் செல்வி. அப்போ வா, கிளம்புவோம். ஆஹா, இவங்க பண்ணையோட அமைப்பு பார்க்கவே இம்புட்டு அருமையா இருக்கே. வள்ளி, இவங்க தான் நம்ம பார்க்க வந்திருக்க விவசாயி. திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்குவோம். என்ன பயிர்கள்லாம் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? நெல், எண்ணெய் வித்து பயிர்கள், காய்கறிகள் எல்லாமே செய்கிறேங்க. நெல் சாகுபடி பற்றி சொல்லுங்களேன், அது எப்படி பண்ணுறீங்க? நெல் சாகுபடி வந்து எஸ்ஆர்ஐ செய்வோங்க. சாதாரண நடவு முறையை விட எஸ்ஆர்ஐயில் மகசூல் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குதுங்க. அந்த வரிசையில் நடுறதுனால வந்து நெல் அந்த பயிருக்கு வந்து காற்று ஓட்டம் அதிகமாக ஏற்படுது. 15ஆவது நாள் 35ஆவது நாளில் வந்து அந்த கோணா வெட்டு ஓட்டுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த களையும் எருவாகுது. அப்போ வந்து புதுவேர்கள் வந்து விடுதுங்க. புதுவேர் விடுறப்போ வந்து தூர் வந்து அதிகமாக கட்டுதுங்க. அதனால் வந்து மகசூல் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி அந்த எஸ்ஆர்ஐ செய்யறதுனால எலி தொல்லைகள்லாம் வேறு கம்மி. அடுத்து காற்றுனால சாயரத்தன்மை கம்மி ஆகிடுதுங்க. இதனால் மகசூல் வந்து கூடுதலாக கிடைக்குதுங்க. செயற்கையான பூச்சி மருந்து, செயற்கை உரங்கள் இதெல்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்லை? எதுவும் கிடையாதுங்க. ஆனால் இயற்கை முறையிலே இந்த இயற்கை முறையில் மகசூல் எடுக்க முடியும். மகசூல் எடுக்க முடியுதுங்க. இந்த இயற்கை முறை சாகுபடி அப்படிங்கும்போது இந்த பஞ்சகாவியை எப்படி தயார் பண்ணுறீங்க? மாட்டு கோமியம், பால், தயிர், மோர், இளநீர், கரும்பு சார் கிடைக்காத இதில் வெல்லம், இதெல்லாம் வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு புளிக்க வச்சு ஒரு 32 நாள் வச்சு வடிகட்டி தெளிச்சிடலாங்க. அது வந்து தெளிப்பு எப்படி தெளிக்கிறீங்க? ஒரு லிட்டருக்கு வந்து 10 லிட்டர் தண்ணிங்க ஊற்றி ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். பயிர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் தண்ணியினுடைய மடாய் கால்வாய் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ட்ரம்மில் வச்சு தண்ணி வந்து ஓட்டை போட்டு விட்டுவிடுவோங்க. அந்த ட்ரம்மில் இருந்து தண்ணி நீராக கூடவே வந்து பாய ஆரம்பிச்சிடும். அப்போது பயிர் வந்து நல்லா செழிப்பாக வருதுங்க, பசுமையாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு பயிர். இப்போ அதே போல் இந்த பூச்சி நோய் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணுறதா? ஆமாம், அந்த இலை தலைகள்லாம் பயன்படுத்தி அது என்னென்ன இலைகள் பயன்படுத்துகிறீங்க, அது எப்படி தயார் பண்ணுறீங்க? ஆடு சாப்பிடாத இலைங்க, நொச்சி, புங்கன், எருக்கன், இதை போல் ஆடு சாப்பிடாத இலைங்கள்லாம் சேகரித்து நிழலில் உலர்த்தி அதை தூள் பண்ணி மாட்டினுடைய கோமியத்தில் ஊற வச்சு அதை வடிகட்டி தெளிச்சிட்றேங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக? ஆமாங்க. இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரத்தினுடைய பங்கு அதிகம். ஆமாங்க. இந்த மண்புழு உரத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? ஆமாங்க, நாங்களே தயார் பண்ணுறேங்க மண்புழு உரம். அது எப்படி தயார் பண்ணுறீங்க? அதாவது தொட்டி கட்டி வச்சுருக்கிறேங்க மண்புழு. அதில் வந்து மாட்டு சாணம் ஒரு ரேர் போடுவோம், மறுபடியும் இலை தழை, மறுபடியும் சாணம் போடுவோம், மறுபடியும் அதே போல் தழையெல்லாம் போடுவோம், மறுபடியும் சாணம் போடுவோம், போட்டு புழு விட்டுடுங்க. ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ புழு
விட்டுட்டோம்னாக்கா காலை மாலை தண்ணி தெளிக்கணுங்க. அதாவது உச்சி வெயில் படக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். மேலே ஏதாவது சாக்கு கோணி போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை சேகரிக்கலாங்க. கழிவெல்லாம் வந்து மேலே வந்து அப்படியே தேங்கிடுங்க. அப்போ அந்த கோணி எடுத்துகிட்டு நம்ம அதை சேர்த்து சேகரித்து வச்சுக்கலாங்க. அதை ஜல்லட்டில் ஜல்லினோம்னா 1.5 புழுகள் இருந்தால் கூட அதெல்லாம் ஜலிக்கிறப்போ வெளியே வந்துடும். மறுபடியும் அதை எடுத்து அதை தொட்டிலேயே விட்டுடலாங்க. முதல்ல மண்புழு விடும்போது எப்படி அது எங்கேயும் வாங்கி விட்டிங்களா? வாங்கி தான் விட்டுங்கய்யா. அதுக்கப்புறம் அதிலிருந்தே எடுத்து அதிலேயே உற்பத்தி ஆகிடுதுங்க. அது நம்ம மண்ணிலேயே உற்பத்தி அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி மண்புழு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண்புழு உரம்லாம் நீங்கள் போடுறதுனால இந்த விளைவுகள் எப்படி இருக்குது? என்ன பயிரில் ஏதாவது வித்தியாசம் எப்படி தெரியுதுங்க? எவ்வளோ ரசாயனம் போட்டாலும் மஞ்சள் கலர்லேயே வருங்க பயிர். ரசாயனம் கொட்ட இப்போ நுண்ணுயிரெலாம் செத்து போகுதுங்க. ஆனால் இந்த ஆர்கானிக் முறையில் செய்கிறப்போ வந்து ஒரு முறை போட்டால் கூட பயிர் வந்து பசுமையாகவும் திரட்சியாகவும் இருக்குதுங்க. இப்போ நெல் வந்து மணிகள் வந்து திரட்சியாக வரும். ஆமாம், ஒன்று. அடுத்தது அது ருசியாகவும் இருக்குங்க. மற்ற காய்கறி பயிர்கள்லாம் என்ன செய்கிறீங்க? அதெல்லாம் எப்படி செய்கிறீங்க? மிளகாய் எல்லாம் வந்து காயாவை பறிச்சிட்றேங்க. இந்த இயற்கை முறையில் செய்யறதுனால காய் வந்து பசுமையாக இருக்குது, சீக்கிரம் வாடாமல் இருக்குதுங்க. அது ஒரு நாளைக்கு வாங்குறவங்க மறுநாளைக்கு வந்து விரும்பி வந்து வாங்குற வியாபாரிக்கும் ஒரு நன்மையாக இருக்குது. அது நுகர்வோருக்கும் அதில் வந்து அவங்களுக்கும் தெரியுதுங்க சாப்பிட்றப்போ அதனுடைய தன்மை. அதே போல் வெண்டைக்காயும் அப்படி தாங்க. இப்போது ரசாயன முறையில் செய்கிறப்போ வதங்கிடுங்க காய் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளே. ஆர்கானிக் முறையில் செய்கிறப்போ வந்து காய் வாடாமல் பசுமையாகவே இருக்குதுங்க. வாங்கி சாப்பிட்றவங்க நல்லா ருசியாக இருக்குதுன்னு மறுதடவை வந்து அவங்கள கேட்டு வாங்குறாங்க வியாபாரிங்க கிட்ட. வியாபாரிங்க வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க விரும்பி. காய்கறி சாகுபடி தவிர இந்த கீரை அந்த மாதிரிலாம் சாகுபடி செய்கிறீங்களா? செய்வோங்கய்யா. என்ன கீரை சாகுபடி செய்கிறீங்க? இந்த காசில் கீரைன்னு சொல்கிறவங்க இல்லைங்களா, புளிச்சக்கீரை, அதை செய்வோம். அரைக்கீரை, தண்டுக்கீரை 15 நாள் 20 நாளில் கீரை பறித்து விற்றுடுவோங்க. மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கீரை சாகுபடியில் எப்படி நல்ல வருமானங்களா? நல்ல லாபங்கய்யா. குறுகிய காலத்துலேயே வந்துடுது வருமானம். எவ்வளோ நாளில் வருதுங்க? 15 நாள்லேருந்து 20 நாளில் முடிஞ்சிடுதுங்க. இப்போது கீரை சாகுபடி சொன்னீங்க, இந்த கீரையிலே இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வருது இல்லைங்களா? ஆமாங்க. அதெல்லாம் எப்படிங்க? அதுவும் ஆர்கானிக் முறையில் தான் செய்கிறேங்க. இது தவிர பயிர் வகைகள்லாம் என்ன சாகுபடி செய்கிறீங்க? பயிர் வகைகள் வந்து உளுந்து பச்சை பயிர் பண்ணுறேங்க. பெரும்பாலும் வந்து நான் சீட் பாம் தாங்க போட்டு கொடுக்குறது கவர்மெண்ட்டுக்கு. விதை பண்ணை. அது எப்படி விதையெல்லாம் எங்கேருந்து வாங்கி? அவங்களே கொடுத்துடுவாங்க, டிபார்ட்மெண்ட்லேருந்தே கொடுத்துடுவாங்க. இது தவிர அந்த பயிரில் உளுந்து தவிர பச்சை பயிரெல்லாம் சாகுபடி செய்கிறீங்களா? ஆமாங்கய்யா. இந்த எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் இந்த வேர்க்கடலை, எள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சாகுபடி செய்கிறீங்களா? செய்கிறேங்க. இந்த வேர்க்கடலை, எள் சாகுபடி பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் முக்கியமாக என்ன கவனிக்கணுங்க? விவசாயிகள் அந்த பருவத்தை பார்த்து விதைக்கணுங்க. அறுவடை நேரத்தில் வந்து எள்ளோ கடலையோ தாமதப்படுத்தினால் மண்ணில் வந்து வீணாகிடும், மகசூல் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். எள் பழுத்துடுச்சுன்னா நிலத்தில் கொட்டிடும். கடலை காஞ்சிடுச்சுனாக்கா மண் அந்த வேர் விட்டுடுங்க, முளைச்சிடும். எடுக்கிறப்ப காய் வராதுங்க, மண்ணிலேயே இருக்கும் காய், வெறும் செடி மட்டும்தான் வருங்க. அது வேரில் பிடிச்சிடும். அந்த 2 பார்த்து செய்யணுங்க விவசாயிங்க. இப்போ இந்த மாதிரி நெல், பயிர் வகை பயிர்கள், காய்கறி பயிர்கள், கீரை, வேர்க்கடலை, எள் எல்லாமே செய்கிறீங்க. ஆமாம். இதுக்கு வந்து இந்த இயற்கை முறையில் நீங்கள் சாகுபடி செய்கிறதுக்கு ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? இயற்கை விவசாயம்னாவே இதனுடைய எச்சங்கள், கழிவுகள் அதனுடைய பயன்படுத்த வேண்டியிருக்கும். சாணம், கோமியம் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் அந்த ஆடு, மாடு, கோழிகள்லாம் வளர்க்குறீங்களா? வளர்க்குறீங்க. ஆடு, மாடு, கோழி, மீன் எல்லாமே வளர்க்குறேங்க. எவ்வளோ மாடு வளர்க்குறீங்க? மாடு வந்து ஒரு 7 மாடு இருக்குதுங்க. எல்லாமே கறவை மாடுங்களா? கறவை மாடு தாங்க. அதில் 3 மாடு வந்து நாட்டு மாடு. இந்த பஞ்சகவ்யா இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்காக தனியாக நிறுத்தி வச்சுன்னு இருக்கோம். மற்றது வந்து பால் உற்பத்திக்காகுங்க. கறவை மாடு பராமரிப்பு பற்றி சொல்லுங்களேன், அதை எப்படி பராமரிக்கிறீங்க? தீவன புல் வச்சுருக்கிறேங்க, 6. அது மிஷினும் கால்நடைத்துறையிலேருந்து கொடுத்துக்குறாங்க மானியத்தில். அந்த புல்லை வெட்டுவோம், கட் பண்ணி மாட்டுக்கு போடுவோம். இந்த செக்கு ஆடுற கடலை புண்ணாக்கு அதெல்லாம் வந்து எங்கள் கிட்ட இருக்கிறதுனால மாட்டுக்கு தீவனமாக அதை பயன்படுத்துவோம். பொட்டு மட்டும் வெளியே வாங்குவோங்க. வாங்கி வச்சுட்டு பால் கறப்போம். பால் வந்து நேரடியாக விற்பனை பண்ணுவோங்க வீட்டுங்களுக்கு. மாடுகளுக்கு இந்த கோமாரி நோய் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு முன்கூட்டியே? ஆமாங்க, அதுக்கு முன்கூட்டியே டாக்டர் வர வச்சு தடுப்பூசிலாம் போட்டுவிடுவோங்க. கோமாரி தடுப்பூசி? ஆமாங்க, கோமாரி தடுப்பூசி, தொண்டை அடைப்பான், இதுங்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி. மாட்டுங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைப்போங்க. ஆடுகள்லாம் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஆடு ஒரு 7 ஆடு இருக்குதுங்க. ஆடு வளர்ப்புலாம் எப்படி பண்ணுறீங்க? ஆடு வளர்ப்பு வந்து சாதாரணமாக ஒன்றையும் அதுக்காக எதுவும் பண்ணுறதில்லை. இந்த இலைத்தழை நம்ம பண்ணைய கழிவுகளே இந்த கடலை போடுறோம், அது போர் போட்டு வச்சுடுவோம். அதை போட்டு அதிலிருந்து தான் எடுத்துடுவோங்க தீவனம் அதுங்களுக்கு. வேர்க்கடலை செடியெல்லாம் அதுக்கு பயன்படும்? செடி. ஆமாங்க. கோழி வந்து நாங்கள் அதுக்காக தனியாக தீவனம் பண்ணுறது இல்லைங்க. எங்கள் பண்ணையிலே எங்களது வீடுங்க. எங்கள் வீட்டை சுற்றி வயல் தாங்க. கோழி திறந்து விட்டுருவோம், அப்படியே வந்து அடைச்சி வச்சுடுவோம். அதனால் அதுக்கு தனியாக பராமரிப்பு இல்லைங்க.
இப்போ எப்போ வேணுமோ அந்த ஆடு கோழியெல்லாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ விற்றுக்கலாம். அப்போ எடுத்துக்கிறோங்க. அது விற்பனைலாம் எப்படிங்க? விற்பனையும் நேரடி விற்பனை தாங்க. மீன் வளர்ப்பு அது செய்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. பண்ணைக்குட்டையில் வந்து ரோகு, கட்லா, புல்கண்டை வளர்க்குறோம். அதை வந்து நேரடியாக வியாபாரிங்களுக்கு கொடுக்குறது இல்லைங்க. நுகர்வோர் நேரடியாக அது ஞாயிறு, புதன் அந்த 2 நாளில் வந்து நாங்கள் வலை போடுறோன்னு தெரியும், அவங்களே வந்து நேரடியாக வாங்கிப்பாங்க. அப்படி விற்பனை பண்ணிடுறோங்க. இப்போ மீன் வளர்ப்புலாம் எப்படி செய்கிறீங்க? அந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறது எப்படி? பண்ணைக்குட்டை வந்து பொறியியல் துறை மூலயமா பண்ணி கொடுத்தாங்க. மீன் குஞ்செல்லாம் வந்து மீன் வலைத்துறையில் பூண்டியில் வந்து மானிய விலையில் கொடுத்தாங்க. அதை விடுறோம். இந்த மாட்டு சாணம் அதுக்கு தீவனம், வெளியே வைக்கிற அந்த தீவனமும் வாங்கி கலந்தப்பால் போடுவோங்க. இந்த புண்ணாக்கும் போடுவோங்க. இதில் என்னென்ன மீன்கள்லாம் விட்டுருக்கீங்க? ரோகு, கட்லா, புல்கண்டை. இந்த 3 தனித்தனி ரகம். தனித்தனி ரகம். ரோகுன்றது வந்து அடிமட்டத்தில் மேயக்கூடியதுங்க. புல்கண்டை வந்து மேல் மட்டத்தில். கட்லா வந்து நடுமையில் தான் இருக்கும். இதனால் ஒன்றுக்கு ஒன்று பாதிப்பு இல்லைங்க. இது எவ்வளோ நாள் வளர்த்து அறுவடை செய்ய வேண்டியிருக்குங்க? 8 மாதங்க அறுவடை பண்ணிடலாங்க. 8, 9. இந்த 3மே அப்படி தான்? ஆமாங்க. ஒரே நேரத்துலங்களா? ஒரே நேரத்தில் பண்ணலாம். 3 ஆமாம். நம்ம வலை போட்டு எடுக்கிறப்ப எது பெருசாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கின்னு சின்னதெல்லாம் விட்டுக்கினே இருந்தோம்னா கடைசி அறுவடை ஆகிடுங்க. அதுக்கு தீவனம்லாம்? கோழி எச்சம் இருக்குது, அதை போடுவோம். மாட்டு சாணம் போடுவோங்க. புண்ணாக்கு போடுவோம். எங்கள் வயலில் கிடைக்கிறது. மீன் வளர்ச்சி அதிகமாக இருக்க சமயத்தில் வெளியே அந்த மூட்டை அந்த குருணை வடிவத்தில் இருக்குங்க மீன் தீவனம், அதை வாங்கி போடுவோங்க. இது நோய் பாதிப்புலாம் ஒன்றும் வராது இல்லைங்களா? இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அப்படி நோய் பாதிப்பு வருதுனாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தண்ணி வந்து அந்த பாசை கலர் பச்சை கலரில் வந்துடும். அப்போ வந்து தண்ணி மாற்றினாங்க. அந்த தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு புது தண்ணி விட்டோம்னாக்கா நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நீர் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் சுத்தமாக இருந்தால் நோய் வராதுங்க. அதனால் மீன்லேயே நல்ல வருமானம்? நல்ல வருமானங்க. நேரடியாக விற்கிறதுனால நல்ல லாபம். அதனால் இந்த ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாமே வளர்க்கும்போது இப்போ எப்படி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமாக எப்படி அது வந்து செயல்படுத்த முடியுதுங்க? அதாவது ஒன்றில் வந்து நமக்கு நஷ்டம் கிடைச்சா கூடங்க இன்னொன்றில் வந்து லாபம் கிடைச்சிடும். இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் தீவனம் அதெல்லாம் வந்து நேரடியாக போய் நம்ம வெளியே வாங்க வேண்டிய வேலை இல்லைங்க. மாட்டினுடைய சாணம் இதெல்லாம் வச்சு வந்து மீனுக்கும் நம்ம வயலுக்கும் போட்டுக்கிறோம். வயலில் விளையிற வைக்கோல், நெல் இதெல்லாம் வந்து கோழிக்கு, மாட்டுக்கு அதுக்கு தீவனம் ஆகிடுதுங்க. அதனால் வந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்று அதில் லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க. ஏதாவது ஒரு பயிர் இப்போது நெல் அப்படின்ட்டு சாகுபடி செஞ்சோம்னா அது ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து வருமானம் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி இப்போ கரும்பு போட்டாலும் அது மாதிரி ஒரு வருஷம் நீங்கள் வந்து அதுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். ஆமாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்கிறதுனால இந்த வருமானங்கிறதுலாம் எப்படி தினமோ வாரமோ அந்த மாதிரி? வாரத்துக்கு 2 முறை தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அப்படி வருமானம் வந்துக்கினே இருக்குங்க. எப்பவும் பார்த்துக்கினே இருக்கலாம். அதனால் தினமுமே வருமானம் இருக்கு. தினமே வருமானம். 1 ஏக்கரை வயல் வச்சுருந்தா கூட உங்கள் விவசாயிங்க ஒரு 10 சென்ட்டில் ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கிறது எல்லாத்துக்குமே நல்லதுங்க. தன்னுடைய வயல்லேருந்து தண்ணியை வடி வைக்கலாம். அந்த தண்ணியில் மீன் வளர்க்கலாம். அந்த தண்ணினால் வந்து நிலத்தடி நீர் அதிகமாகும். இப்படி பல நன்மைகள் கிடைக்குதுங்க. அதனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமாக வளர்க்குறதுனால இயற்கையாகவும் நம்ம சாகுபடி செய்யலாம். இயற்கையாகவும் சாகுபடி செய்யலாங்க. விளைபொருட்கள்லாம் நல்ல தரமானதாக இருக்கும். தரமானதாக இருக்குது. நுகர்வோரும் வந்து விரும்பி வாங்குறாங்க, கேட்டு வாங்குறாங்க. அதனால் மக்களுக்கும் ஆரோக்கியமான பொருளை கொடுக்குறோம். நம்ம வருமானமும் நம்மளுக்கு கிடைக்கும். வருமானமும் கிடைக்குதுங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றின விவரங்களை திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவங்க எவ்வளோ அருமையாக சொன்னாங்கல்ல. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு பாத்தியா? ரொம்ப அருமையாக சொன்னாங்களே. நெல், காய்கறி பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள்னு அத்தனையும் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறாங்களே. கேட்க கேட்க மனசெல்லாம் பசுமையால இருக்கு. மனசெல்லாம் பசுமையா இருக்கா? ஆமாம், இவரோட கழனி போல. இவர் கழனியை மட்டும் ஆரோக்கியமாக பார்த்துக்கல வள்ளி, நுகர்வோரோட ஆரோக்கியத்துலையும் அதிக அக்கறை எடுத்துக்கிறாரு. நெசந்தான். கழனி கழிவுகளை கால்நடைகளுக்கும், கால்நடைகளோட கழிவுகளை கழனிக்கும் எப்படி பயன்படுத்தி செலவுகளை குறைச்சி திறம்பட செயல்படலாம்னு நல்லா புரிய வச்சுட்டாங்களே. ஆமாம் ஆமாம், குறிப்பாக இவங்க சொன்ன பல தகவல்கள் எங்களுக்கு உதவுறாப்புல இருந்துச்சு. எனக்கும் இது போல் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ரொம்பவே ஆர்வம் வந்துடுச்சு. நீங்கள் ஆரம்பிக்க போகிற பண்ணைக்கு இனிமே நான் அடிக்கடி வந்துட போகிறேன் பாரு. வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம்.
உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். மெட்டு குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாள். காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாள். ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். ஊட்டமேற்றிய தொழு உரம். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் நிலங்களில் வெள்ளை கடம்ப மரம் சாகுபடி. கடம்ப மரம் இந்தோனேஷியா, தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை தாயகமாக கொண்ட வெப்பமண்டல பகுதிகளில் வளரும் மரமாகும். இம்மரம் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரம் வரையிலும் ஆண்டிற்கு சராசரியாக 1500 மில்லிமீட்டர் மழை பொழிவு உள்ள இடங்களில் பரவலாக காணப்படுகிறது. கடம்ப மரம் பொதுவாக அடர்ந்த காடுகளிலும் ஈரப்பதமான இடங்களிலும் ஆற்று வண்டல் மண் உள்ள இடங்களிலும் சிற்றோடைகளின் ஓரங்களிலும் வளர்கிறது. இம்மரம் பரவலாக தென் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளிலும் வட இந்திய வெப்பமண்டல ஈரப்பதமான இலையுதிர் காடுகளிலும் மேலும் வெப்பமண்டல நன்னீர் சதுப்பு நில காடுகளிலும் காணப்படுகிறது. இம்மரத்தின் பொது பண்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேகமாக வளரும் தன்மை கொண்ட இம்மரம் அதிகபட்சமாக 45 மீட்டர் உயரமும் 100 முதல் 160 சென்டிமீட்டர் சுற்றளவும் பக்க கிளைகள் இல்லாமலும் வளரும் தன்மை கொண்டது. கடம்ப மரம் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களில் பூக்கும். நன்கு முதிர்ந்த காய்கள் அக்டோபர் முதல் ஜனவரி மாதங்களில் கிடைக்கும். இம்மரங்களின் கட்டைகள் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள் கலந்த நிறத்துடன் வெளியே காணப்படும். இம்மரங்களின் கட்டைகளில் சாற்று கட்டைகள் மற்றும் வைரக்கட்டைகள் என்ற வேறுபாடு இருக்காது. இம்மரக்கட்டைகளுக்கு சுவையோ மணமோ இருக்காது. இம்மரத்தின் கட்டைகளில் வைரப்பகுதி குறைவாக காணப்படுவதால் மர வேலைப்பாடுகளுக்கு இது உகந்தது. மேலும் இம்மரத்தை கை இயந்திரங்களின் மூலம் இழைத்து எளிமையாக வேலை செய்ய முடியும். கடம்ப மரத்தின் கட்டைகள் பென்சில், தீக்குச்சி, ஒட்டுப்பலகைகள், மரப்பெட்டிகள், கட்டுமான வேலைப் பொருட்கள், உணவு கலன்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அரைக்கும் இயந்திரங்கள், அடைப்பு பெட்டிகள்,
மரப்பலகை, கூடை, உத்தரம், வளைந்த மரப்பாகங்கள், அலமாரி தயாரிப்புகள், அறைகளை பிரித்தல், பீப்பாய்கள், நாற்காலிகள், வலிமையான பெட்டிகள், கப்பலின் மேல் தளம் செய்தல், சமையலறையில் உள்ள மரப்பொருட்கள், மெல்லிய மரப்பொருட்கள், மரபொம்மைகள், அலுவலக மர சாமான்கள், மரக்கதவுகள், மரப்படிக்கட்டுகள், மரப்பீடங்கள், உடைகள் வைக்கும் பெட்டிகள் ஆகியவை தயாரிக்க பயன்படுகின்றது. இம்மரங்கள் நடப்பட்ட 4ஆம் வருடத்திலிருந்து பூக்கத் தொடங்குகின்றன. இம்மரத்தின் பழங்கள் மஞ்சள் நிறத்திலிருந்து அடர் மஞ்சள் நிறத்திற்கு மாறும்போது சேகரிக்கப்பட வேண்டும். ஆவணி முதல் கார்த்திகை, மார்கழி மாதம் வரை பழங்கள் சேகரிக்க உகந்த மாதங்களாகும். மரத்தின் மீது ஏறியோ அல்லது மரக்கிளைகளை உலுக்கியோ பழங்கள் சேகரிக்கப்படுகின்றன. பழங்கள் சேகரிப்பின் போது மரத்தின் அடியில் பாலித்தீன் விரிப்புகள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பசுமை நிறமுடைய முதிரா பழங்களை சேகரிப்பதில் எப்பலனும் இல்லை. கடம்ப மரத்தின் பழங்களை சேகரிக்க மூங்கில் கூடைகள் அல்லது சாக்கு பைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பழுத்த பழங்களின் பழுப்பு நிற சதை பற்றுள்ள பகுதிகளை நீக்குவது எளிதானது. இதன் கடினத்தன்மையை நீக்குவதற்கு ஓரிரவு முழுவதும் லேசான அமிலத்தன்மை கொண்ட நீரில் ஊற வைக்க வேண்டும். ஊற வைக்கப்பட்ட பழங்கள் கடினத்தன்மையை இழந்து மிருதுவானதாக மாறுகின்றன. இதை மூங்கில் கூடைகளில் இட்டு நீர் சேர்த்து கைகளால் பிசைந்தால் விதைகள் அனைத்தும் நீரின் அடியில் தங்கிவிடும். இதில் மேல் இருக்கும் நீரை மட்டும் மெதுவாக கீழே ஊற்றிவிட்டு விதைகளை மட்டும் தனியே பிரித்து சேகரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்ட விதைகளை நிழலில் உலர்த்தி காற்று புகாத கொள்கலன்களில் சேமித்து வைக்கலாம். மற்றொரு முறையில் பழங்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நிழலில் உலர்த்தி சில நாட்கள் கழித்து வெட்டப்பட்ட பழங்களை கையால் பிசைந்து விதைகளை தனித்தனியே பிரித்தும் எடுக்கலாம். 1 கிராமில் சராசரியாக 23,000 முதல் 25,000 விதைகள் இருக்கும். உலர்த்தப்பட்ட விதைகளை காற்று புகாத கலன்களில் சேகரித்து வைக்கலாம். இவ்விதைகளை 10 மாதங்களுக்கு பிறகு பரிசோதித்ததில் இதன் முளைப்பு திறன் குறைவாகவே இருந்தது. ஆனால் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளின் முளைப்பு திறன் 1 வருடத்திற்கும் மேல் குறையாமல் இருக்கும். குளிர்பதன முறையில் கடம்ப மரத்தின் விதைகளை சேகரித்து வைக்கலாம். அவ்வாறு செய்வதால் 2 வருடங்களுக்கு அதன் முளைப்பு திறனை பாதுகாக்க முடியும். 1 கிராம் அளவுள்ள விதைகளை ஆற்று மணல் நிரம்பிய தட்டில் தூவ வேண்டும். இதை அதிக வெப்பமில்லாத நிழல் பகுதியில் வைக்க வேண்டும். மழை காலங்களில் தார்பாலின் அல்லது பாலித்தீன் போட்டு தட்டுகளை மூட வேண்டும். ஏனெனில் மழை துளிகள் பட்டு விதை மேலே வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விதைகளை எறும்புகள் தாக்காத வண்ணம் தட்டுகளை சுற்றிலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டும். விதைகள் விதைத்த 12 முதல் 15 நாட்களுக்கு பின்னர் முளைக்கத் தொடங்கும். விதைகளின் முளைப்பு திறன் 90% இருக்கும். 5 சென்டிமீட்டருக்கு மேல் வளர்ந்த இளம் நாற்றுகளை செம்மண், மணல் மற்றும் காய்ந்த எரு முறையே 2:1:1 என்ற விகிதத்தில் கலந்த மண் கலவையை நிரப்பி பாலித்தீன் பைகளுக்கு மாற்ற வேண்டும். இந்த நாற்றுகள் 6 மாதங்களுக்கு பிறகு 45 சென்டிமீட்டர் உயரமாக வளர்ந்த பின் நடவு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த நாற்றுகளை நோய் தொற்றுகள் தாக்காமல் இருக்க நல்ல காற்றோட்டமான இடங்களில் வைக்க வேண்டும். பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்தி நோய் தொற்றுகளில் இருந்து காப்பாற்றலாம். நேரடியாக விதைகளை வயல்களில் விதைத்தால் வறட்சி மற்றும் அதிகமான சூரிய ஒளியினால் முளைப்பு திறன் இருக்காது. நன்கு நேர்த்தியாக வளர்ந்த மரத்திலிருந்து பதியன் முறையில் புதிய செடிகள் உருவாக்கலாம். பதியனின் குறைந்தபட்ச அளவு சுமார் 15 முதல் 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்க வேண்டும். தண்டுகளை வேர் ஊக்கிகளை தடவி நடவு செய்யும் போது அதிகப்படியான வேர்களை காண முடியும். இம்முறையில் தண்டின் அளவு, காலநிலை மற்றும் ஊடகத்தன்மை பொறுத்து வேர்விடும் திறன், வளர்ச்சி போன்றவை மாறுபடும். கடம்ப மரக்கன்றுகள் 6 முதல் 7 மாதங்களில் 30 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும். வெள்ளை கடம்ப மரம் வேகமாக வளரும் தன்மை கொண்டது. மேலும் காடு வளர்ப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்புக்கு ஏற்ற மரமாக உள்ளது. வயல்களில் 3க்கு 2, 3க்கு 3 அல்லது 5க்கு 4 மீட்டர் என்ற இடைவெளியில் நடப்படுகிறது. எடுப்பு தட்டுகளில் 1க்கு 1.5 அடி வளர்க்கப்பட்ட நாற்றுகளை நடவு செய்த பின் பெரும்பாலான நாற்றுகள் உயிர் பிழைக்கின்றன. கடம்ப மரத்தின் வளர்ச்சி விகிதம் 6 முதல் 8 ஆண்டுகளில் அதிகமாக உள்ளது. 8 முதல் 10 ஆண்டுகள் வயதான மரங்கள் வெட்டுவதற்கு ஏற்ற பருவமாக இருக்கும். இந்தோனேஷியாவில் கடம்ப மரங்களை 4 ஆண்டுகளில் அறுவடை செய்கின்றனர். ஆனால் இந்தியாவில் மரங்களின் வளர்ச்சியை பொறுத்து 7 ஆண்டுகளில் அறுவடை செய்யப்படுகிறது. காகித கூழ் தயாரிப்பு 4 வருட காலத்திலும், பென்சில், தீக்குச்சி, ஒட்டுப்பலகைகள் போன்ற பயன்களுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு பிறகும் அறுவடை செய்யலாம். இளம் செடிகளை முதல் 1 வருடத்திற்கு நன்கு பாதுகாக்க வேண்டும். இளம் நாற்றுகளில் பக்க கிளைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 1 அல்லது 2 ஆண்டுகள் வயதான மரங்களில் பக்க கிளைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இம்மரத்தின் இளம் நாற்றுகள் களைகளால் எளிதில் பாதிப்புக்குள்ளாகும். எனவே
நடவு செய்த பின்பு வயல்களில் களைகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது அவசியமானது. வெளிநாடுகளில் வேதியியல் களை கொல்லிகளை பயன்படுத்தியும் நேரடியாக ஆட்களை வைத்தும் களைகளை அகற்றுகின்றனர். நடவு செய்யப்பட்டதிலிருந்து களைகளை வளரவிடாமல் அகற்ற வேண்டும். முதல் ஆண்டில் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும், அடுத்து வரும் ஆண்டுகளில் மரத்தின் நிழல் தரையில் விழும் வரை 6 மாதங்களுக்கு ஒரு முறையும் களை எடுக்க வேண்டும். வளம் குன்றிய நிலங்களில் தொழு உரமிடுதல் அவசியமாகும். யூரியா மற்றும் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் ஆகிய உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு நாற்றுக்கு 15 கிராம் அளவு யூரியாவை வேர்பகுதியை சுற்றிலும் தூவினால் நாட்டின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பக்க கிளைகளை வெட்டுவதன் மூலம் நேரான உயர்ந்த மரங்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் தீ பரவுவதால் ஏற்படும் பாதிப்புகளும் குறையும். ஆனால் கடம்ப மரங்களில் இயற்கையாகவே இறந்த கிளைகள் உதிர்ந்து விடுகின்றன. இடைமரங்களை அல்லது அதிகமாக உள்ள மரங்களை வெட்டுவதன் மூலம் நன்கு தடிமனான மரக்கட்டைகள் நமக்கு கிடைக்கும். மரங்களின் சுற்றளவும் அதிகரிக்கும். நடப்பட்ட 2 முதல் 4 ஆண்டுகளில் இடைமரங்களை நீக்கம் செய்யலாம். மரங்களின் அடர்த்தை பொறுத்து 1 முதல் 3 முறை இடைநீக்கம் செய்ய வேண்டும். 15 ஆண்டுகள் சுழற்சியில் இடைமரங்களை நீக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் அதிக கன அளவு உள்ள மரக்கட்டைகள் கிடைக்கும். கடம்ப மரத்தோப்புகளில் விவசாய பயிர்களை ஊடுபயிர் செய்யும் போது எவ்விதமான இடையூறுகளையும் இம்மரங்கள் பயிர்களுக்கு விளைவிப்பது இல்லை. ஊடுபயிர்களின் விளைச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் 5க்கு 5 மீட்டர் அல்லது 4க்கு 4 மீட்டர் இடைவெளி தேவை. மானாவாரி பயிர் சாகுபடி கடம்ப மரத்தோப்புகளில் முதல் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு செய்ய முடியும். மேலும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் பெரும்பாலும் வயல்களின் வரப்புகளில் கூட இம்மரங்களை வளர்க்கின்றனர். விவசாயிகள் இம்மரங்களை வேளாண் காடுகளாக வளர்ப்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். தண்டு துளைப்பான் பூச்சியானது கடம்ப மரங்களில் முதன்மையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். இப்பூச்சியால் உண்டான பாதிப்புகளால் முழுமையான மரங்கள் கூட இறக்க நேரிடுகின்றன. ஆகஸ்ட் முதல் ஜனவரி மாதம் வரை இப்பூச்சிகள் அதிகம் காணப்படும் காலமாகும். தாக்கப்பட்ட மரங்களில் உள்ள துளைகளால் மரங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆரம்ப நிலைகளில் இதன் தாக்கம் குறைவாக இருந்த போதிலும் தாக்கிய மரங்களை மறுபடியும் தாக்கி அருகில் உள்ள நல்ல மரங்களும் பாதிக்கப்பட்டு இறுதியில் இறக்க நேரிடலாம். இப்பூச்சிகளின் தாக்கத்தை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். மேலும் கிளை நீக்கம் செய்வதால் ஏற்படும் துளை மற்றும் காய்களின் வழியாக இப்பூச்சிகள் உள்ளே நுழையக்கூடும். இதனால் கிளை நீக்கம் செய்யும் போது மரப்பட்டையில் காயங்கள் படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். கடம்ப மரத்தின் சிறந்த பண்புகளால் இவை சுலபமாக சந்தைப்படுத்த முடிகின்றன. 6 முதல் 7 ஆண்டுகள் தோப்புகளிலிருந்து வெட்டப்பட்ட மரங்களிலிருந்து வருமானத்தை ஈட்ட முடியும். முதல் 1 முதல் 2 ஆண்டுகள் ஊடுபயிர் மூலமும் அதிக லாபம் பெறலாம். 6 ஆண்டு மரத்திலிருந்து சராசரியாக 6 முதல் 7 கன அடி கிடைக்க வாய்ப்புள்ளது. விவசாயிகள் இதை கவனத்தில் கொண்டு வாய்ப்புகளை செயல்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.